குடும்பம்லாம் இல்ல. தெரியுமா? கல்யாண் ரொம்ப பாவமா. நான் உன்னை புடவை நகை செலக்ட் பண்றதுக்காக வர சொல்லல, கல்யாணுக்காக தான் வர சொன்னேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, என்னது என் கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல, என் பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதனாலதான் மன்னிப்பு கேட்டேன். உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன வேணா திட்டி தண்டிச்சிரு. ஏன்னா நான் உனக்கு பண்ண பாவம் உனக்கு கோவம் வரதா செய்யும், அதுல தப்பில்ல. ஆனா என் பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. என்ன சொல்றீங்க அத்தை? எனக்கு உங்க மேல என்ன கோவம்? இல்ல லக்ஷ்மி, உன் தங்கச்சி அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீங்க ஏன் இப்ப அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, என் மேல இருக்கிற கோவம் என் மகன் மேல வந்து நீ அவனை மன்னிக்க மாட்டியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத்தை, அது வேற இது வேற, நீங்க குழப்பிக்காதீங்க. எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். உங்க மேல எந்த கோவமும் இல்ல. இனிமே எப்பவும் அப்படி நினைக்காதீங்க. எனக்கும் நீ வேணும். என் மருமகளா, என் மகனோட மனைவியா? அத்தை, நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னதுதான். நான் லவ் பண்ண அவரை ரொம்ப நம்பின. இந்த உலகத்துல என் அம்மா தங்கச்சிக்கு அப்புறம் நான் அவரதான் மனசுல பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் ஒரே ஒரு பொய்ய சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அவரை சாகடிச்சுக்கிட்டாரு. இப்ப நான் அவர் கூட இல்லாம போயிட்டேங்கிற வருத்தத்துல இருக்கேன். இந்த நேரத்துல வேற ஒண்ணு சொல்லி என்ன நம்ப வைக்க முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. ஏன்னா எனக்கு அவரை என்ன சொன்னாலும் பொய் சொல்ற மாதிரியே தெரியுது. எனக்கு புரியுது. ஆனா இப்ப அவனை தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தாம்மா அவன் வலிய குறைக்கும். காலப்போக்குல எல்லாமே சரியாயிடும். இத நான் அவன் அம்மாவா சொல்லல, ஒரு பொண்ணா இருந்து சொல்றேன். அத்தை, நீங்க ஒரு அம்மாவா இப்ப செய்ய வேண்டியது உங்க பிள்ளைக்கு நல்ல அறிவுரைய சொல்றதுதான். உங்ககிட்ட பணம் இருக்கு, எல்லாத்தையும் கண்டிப்பா சரி பண்ண முடியும். அவர் மனச மாத்தி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். நான் சொன்னது எனக்கே திருப்பி சொல்றியா? சரி, ஆனா என் மகன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே நேரத்துல நீயும் மனசு முழுக்க வலிய வச்சுக்கிட்டு காலம் பூரா வாழ முடியுமா? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த வலி சுகமாவோ இல்ல சந்தோஷமாவோ மாறும். அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. நீ என்னைக்கும் நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்க, நான் இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். என் மகன் சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுமா. நீ இல்லாத வாழ்க்கைய வாழ பிடிக்கலன்னு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை நீதான் காப்பாத்தணும். உன்னால மட்டும்தான் அவனை சரி பண்ண முடியும். நீ அவன்கிட்ட பேசினா அவன் பழைய மாதிரி ஆயிடுவான். இத பாருமா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை.